ஜிமெயில் அக்கௌண்ட்ல எப்படி வந்து பேக்கப் கோட் வந்து எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எதற்காக இந்த பேக்கப் கோட் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கறதுமே நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து கூகுள் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் ஒரு கூகுள் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே செக்யூரிட்டி அண்ட் சைன் இன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பேக்கப் கோட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணதுமே இங்கே கெட் பேக்கப் கோட்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே இங்கே பேக்கப் கோட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதை டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டுமே வந்து எடுத்து வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேக்கப் கோட்ஸை நம்ம நோட் பண்ணி வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து போட்டிருப்போம் சேஃப்டிக்காக. இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய நம்பர் நம்மகிட்ட வந்து ஃபியூச்சரில் வந்து ஆக்சஸில் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த பேக்கப் கோடை வச்சு நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். அதற்காக தான் இந்த பேக்கப் கோடு. அதனால இதை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போது எப்படி வந்துட்டு கூகுள் அக்கௌண்ட்டோட இந்த பேக்கப் கோடை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.